கேட்டுட்டு இருக்கிற நீங்க ஒரு நிமிஷம் அதை கற்பனை செஞ்சு பாருங்க. இப்போ நீங்க ஒரு மிக முக்கியமான, ரொம்ப புனிதமான ஒரு அமைதி ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுறீங்க. ஒரு சீரியஸான கமிட்மெண்ட். ஆமா, ரொம்ப சீரியஸான விஷயம். அதுல விதிகள் ரொம்ப தெளிவா இருக்கு. அதாவது நமக்குள்ள நம்ம சண்டை போட்டுக்க கூடாது, நம்ம மக்களை அவங்க வீடுகளை விட்டு துரத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த ரூல். சரி. இதுக்கு நீங்க உங்க உசிரையே பணைய வச்சு சத்தியம் செய்றீங்க. ஆனா அந்த ஒப்பந்தத்தோட மை காயறதுக்குள்ளேயே நீங்க உங்க சொந்த மக்களையே அடிச்சு வரட்டுறீங்க. அட, இது ரொம்ப மோசமாச்சு. இருங்க, இங்கதான் ஆக்சுவலா ஒரு விசித்திரமான விஷயமே நடக்குது. அப்படி நீங்க விரட்டி அடிச்ச அதே மக்கள் வேற எங்கேயாவது கைதிகளா பிடிபட்டா உடனே நீங்க ஓடி போய் பெரிய தொகையை அபராதமா கட்டியோ இல்ல பிணைத்தொகை கொடுத்து அவங்கள மீட்டுட்டு வரீங்க. இது என்ன ஒரு அற்புதமான முரண்பாடு. அதுதானே ஏன் அப்படி செய்யறாங்க? ஏன்னா அப்போதான் நாம இன்னொரு நல்லவர் அப்படிங்கிற பிம்பத்தை நமக்கு நாமே தக்க வச்சுக்க முடியும். கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா மனிதர்களோட அறநெறி, அதாவது இந்த மொராலிட்டி எப்படிப்பட்ட விசித்திரமான பாதைகள்ல பயணிக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். கண்டிப்பா. ஏன்னா இந்த முரண்பாடு இன்னைக்கு நேத்து உருவானது கிடையாது. பல நூற்றாண்டுகளா மனித மனசுக்குள்ள நடந்துட்டு இருக்கிற ஒரு போராட்டம் இது. எக்ஸாக்ட்லி. அதுக்காகத்தான் இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான வரலாற்று பதிவை இந்த ஆழமான அலசலுக்காக கையில் எடுத்திருக்கோம். ஆமா, இன்னைக்கு நம்ம சோர்ஸ் ரொம்பவே ஸ்பெஷல். கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிற ஆதாரம் ஒரு பழங்கால அரபு மொழியில் எழுதப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க பக்கத்தோட புகைப்படம். குரானின் 2வது அத்தியாயமான சூரா அல் பக்ராவோட 14வது பக்கம் இது. அதாவது குறிப்பா வசனங்கள் 84லிருந்து 88 வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். சரியா சொன்னீங்க. இந்த ஆழமான அலசல்ல எந்த ஒரு மத சார்போ அரசியல் சார்போ இல்ல முன்முடிவுகளோ இல்லாம இந்த உரை மனித மனசின் 2 பக்கங்களை எப்படி காட்டுதுன்னு நம்ம தர்க்க ரீதியா அலச போறோம். கண்டிப்பா. இந்த பண்டைய வரிகள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை பத்தி பேசினா கூட இதுல புதிஞ்சிருக்கிற அந்த சைக்காலஜி இன்னைக்கு நவீன காலத்துக்கும் அப்படியே பொருந்தி போகும். உண்மைதான். மனிதர்களோட அறநெறி வீழ்ச்சி எப்படி நடக்குது, தங்களுக்கு பிடிக்காத உண்மைகளை அவங்க எப்படி எதிர்கொள்றாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க இது ஒரு பெரிய திறவுகோலா இருக்கு. சரி, நாம நேரா விஷயத்துக்கு வருவோம். இந்த உரை ஆரம்பிக்கும் போதே ஒரு கடுமையான உடன்படிக்கை பத்தி பேசுது. ஆமா, ஒரு ஸ்ட்ரிக்டான உறுதிமொழி. உங்களுக்குள் ரத்தம் சிந்தக்கூடாது, உங்கள் மக்களை வீடுகளை விட்டு வெளியேற்றக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த ஒப்பந்தம். இதுக்கு அவங்களே சாட்சியாகவும் இருந்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ரொம்ப அடிப்படையான ஒரு மனித உரிமை சட்டம் மாதிரி தெரியுது. எந்த ஒரு நாகரிக சமூகமும் நிலைத்திருக்க தேவையான மிக அடிப்படையான விதிகள் இதுதான். ஒருத்தருக்கு ஒருத்தர் தீங்கு செஞ்சுக்க கூடாது, சொந்த மக்களை அகதிகளா மாத்தக்கூடாது. ரொம்ப சிம்பிள். ஆமா, இந்த அடிப்படையான ஒப்பந்தத்தை அவங்க முழுமையா ஏத்துக்கிட்டாதான் இந்த உரை ரொம்ப தெளிவா பதிவு செய்யுது. ஆனா ஒரு நிமிஷம் இருங்க, இதுல லாஜிக் ரொம்ப இடிக்குதே. அவங்க அந்த ஒப்பந்தத்தை ஏத்துக்கிட்டாங்க, சரி. ஆனா அடுத்த வரியிலேயே உரை ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுது. என்ன சொல்லுது? அவங்க தங்களுக்குள்ளேயே கொலை செஞ்சுக்கிறாங்க, ஒரு பிரிவினரை வீடுகளை விட்டு வெளியேத்துறாங்க. அது மட்டும் இல்லாம பாவத்திலையும் அத்துமீறலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிறாங்கன்னு ஒரே கடுமையா குற்றச்சாட்டுது. செஞ்ச சத்தியத்தை அப்படியே மீறாங்க. ஆமா, இதுல எனக்கு என்ன புரியலன்னா, ஒருத்தர் மேல அவ்வளோ விருப்பம் இருந்து அவங்கள வீட்டை விட்டு துரத்தின பிறகு அதே ஆட்கள் வேற எங்கேயாவது கைதிகளா பிடிபடும்போது மட்டும் ஏன் இவங்க பணத்தை செலவழிச்சு அவங்கள மீட்கணும்? இது எந்த விதத்துல நியாயம் கேக்குறீங்க? அதான், இதுல என்ன ஒரு சைக்காலஜி இருக்கு? இங்கதான் மனிதர்களோட தேர்ந்தெடுக்கப்பட்ட அறநெறி, அதாவது செலக்டிவ் மொராலிட்டி உள்ள வருது. செலக்டிவ் மொராலிட்டி? ஆமா, அவங்க ஏன் அப்படி செஞ்சாங்கன்னு வரலாற்று ரீதியாவும் உளவியல் ரீதியாவும் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவங்க வீட்டை விட்டு துரத்துனதுக்கு காரணம் தங்களோட அரசியல் அதிகார சுயநலமா இருக்கலாம். ஓஹோ. ஆனா பிணை தொகை கொடுத்து மீட்பது அப்படிங்கிறது அவங்களோட மத அல்லது சமூக அந்தஸ்தை காப்பாத்திக்க உதவுது. உளவியல்ல இத மாரல் லைசென்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மாரல் லைசென்சிங்கா? அப்படின்னா என்ன? நம்ம ஜிம்முக்கு போயிட்டு வந்துட்டு நான் தான் இன்னைக்கு நல்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி ஒரு முழு சாக்லேட் கேக்கையும் சாப்பிடுவோமே, அந்த மாதிரி ஒரு மனநிலையா இது? எக்ஸாக்ட்லி, ஏற்குறைய அதேதான். ஒரு பெரிய தவற செஞ்சுட்டு அந்த குற்ற உணர்ச்சியை மறைக்கிறதுக்காக செய்யறது. அதாவது மத்தவங்க பார்வையில தாங்கள் ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற பிம்பத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக. ஆமா, அவங்களுக்கு வசதியான ஒரு சின்ன விதியை மட்டும் கெட்டியா பிடிச்சுக்கிறாங்க. கைதிகளை மீட்பது அப்படிங்கிற விதியை மட்டும் சரியா பின்பற்றிட்டு அவங்கள வீடற்றவர்களாக்குன பெரிய தப்ப வசதியா மறந்துடுறாங்க. வாவ், இது தங்களை தாங்களே ஏமாத்திக்கிற ஒரு உச்சக்கட்ட இரட்டை நிலைப்பாடு. கண்டிப்பா, இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு மனித இயல்பு. அப்போ இந்த இரட்டை நிலைப்பாட்டை இந்த உரை எப்படி அணுகுது?
ஏன்னா இது வெறும் சாதாரண தப்பு கிடையாது. இது ஒட்டுமொத்த நம்பிக்கையே கேள்விக்குள்ளாக்குற ஒரு விஷயம் இல்லையா? இத அந்த காலத்துல எப்படி பார்த்தாங்க? உரை இதுக்கு ஒரு கூர்மையான கேள்விய முன்வைக்குது. வேடத்தின் ஒரு பகுதியை நம்பி மறுபகுதியை மறுக்கிறீங்களா அப்படின்னு நேரடியா கேக்குது. அட, ரொம்ப டைரக்டான கேள்வியா இருக்கே. ஆமா, அதாவது நீங்க செய்யறது அறியாமையால நடக்கிற தப்பு கிடையாது. இது ஒரு திட்டமிட்ட தேர்வு. உங்களுக்கு எது லாபமோ அதை மட்டும் எடுத்துக்கிறீங்க, எது கஷ்டமோ அதை தூக்கி எரிஞ்சிடுறீங்க அப்படின்னு உரை குற்றம் சாட்டுது. இது கேட்கறப்ப எனக்கு உடனே தோணுது, நாம இப்போ அடிக்கடி சொல்ற பஃபே ஸ்டைல் ரிலிஜன் அல்லது கஃபெட்டேரியா ஸ்டைல் மொராலிட்டி அப்படிங்கிற வார்த்தைகள் தான். ரொம்ப சரியான ஒப்பீடு. இப்போ ஒரு பஃபே ரெஸ்டாரண்ட்டுக்கு போனா நமக்கு பிடிச்ச இனிப்புகளை மட்டும் தட்டுல நிறைய வச்சுக்கிட்டு பிடிக்காத கசப்பான காய்கறிகளை எப்படி கண்டுக்காம தாண்டி போயிடுவோமோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்கு. ஆமா, தங்களுக்கு வசதியான விதியை மட்டும் எடுத்துக்கிறாங்க. இது ஒரு ஸ்மார்ட்டான மூவ் மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். நீங்க சொல்ற பஃபே ஒப்பீடு ரொம்ப சரியானது. ஆனா இங்கதான் ஒரு பெரிய ஆபத்து ஒளிஞ்சிருக்கு. பஃபேல நீங்க காய்கறிய சாப்பிடலன்னா உங்க உடம்புக்கு வேணா கொஞ்சம் சத்து குறையும், அவ்வளவுதான். ஆனா அறநெறிகள் அல்லது தெய்வீக சட்டங்கள்ல இது ஜெங்கா விளையாட்டு மாதிரி. ஜெங்கா விளையாட்டா? ஆமா, அந்த மரக்கட்டைகள் அடுக்கி வச்சு விளையாடுவோமே. உங்களுக்கு வசதி இல்லைன்னு சொல்லி அடியில இருக்கிற ஒரு முக்கியமான மரக்கட்டைய உருவுனீங்கன்னா ஆரம்பத்துல ஒன்னும் தெரியாது. ஓ, ஆனா சீக்கிரமே அந்த ஒட்டுமொத்த கட்டமைப்புமே சரிஞ்சு விழுந்துடும். எக்ஸாக்ட்லி, ஒட்டு மொத்தமா எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடும். வாவ், அந்த ஜெங்கா ஒப்பீடு ரொம்ப சரியா பொருந்தது. ஏன்னா அறநெறி அப்படிங்கிறது ஒரு முழுமையான கட்டமைப்பு, அதை துண்டு துண்டா பிரிக்க முடியாது. சரி, இப்படி தங்களுக்கு ஏற்ற மாதிரி விதிய வளைக்கிறவங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்னு மூல உரை சொல்லுது. உரை ரொம்ப கடுமையான ஒரு எச்சரிக்கையை கொடுக்குது. இப்படி செய்யறவங்களுக்கு இந்த உலக வாழ்வுல வெறும் இழிவுதான் மிஞ்சும். அது மட்டும் இல்லாம மறுமை நாள்ல அவங்க மிக கடுமையான தண்டனைக்கு திருப்பப்படுவாங்கன்னு சொல்லுது. ரொம்ப சீரியஸான கான்சிக்வென்சஸ். ஆமா, இங்க ஒரு ஆழமான தத்துவார்த்தமான வரிய உரை பயன்படுத்துது. அதாவது அவர்கள் மறுமை வாழ்வை கொடுத்துவிட்டு இந்த உலக வாழ்வை விலைக்கு வாங்கியவர்கள் அப்படின்னு சொல்லுது. உலக வாழ்வை விலைக்கு வாங்குதல், இது ஏதோ ஒரு பிசினஸ் டிரான்சாக்ஷன் மாதிரி தோணுதே. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? ரொம்ப சுலபம். அதிகாரம், பணம், சமூகத்துல கிடைக்கிற போலி மரியாதை, இப்படி இந்த உலகத்துல கிடைக்கிற தற்காலிகமான அற்பமான விஷயங்களுக்காக தங்களோட நிரந்தரமான அறநெறியையும் ஆன்மாவின் தூய்மையையும் அவங்க வித்துட்டாங்க. ஓஹோ, லாங் டேர்ம் பெனிஃபிட்ட ஷார்ட் டேர்ம் லாபத்துக்காக வித்துட்டாங்க. உதவியும் கிடைக்காது, தண்டனையும் குறைக்கப்படாதுன்னு உரை ரொம்ப தீர்க்கமா முடிவாக சொல்லுது. ரொம்ப ஆழமான பார்வை இது. ஆனா இதை கேட்கும்போது எனக்குள்ள ஒரு பெரிய கேள்வி வருது. சொல்லுங்க. இவ்ளோ தவறுகள் செஞ்சிருக்காங்க, தங்களுக்கு வசதியான விதிகளை மட்டும் பின்பற்றி வாழ்ந்திருக்காங்க. இவங்கள திருத்த அந்த காலகட்டத்துல எந்த முயற்சியுமே எடுக்கப்படலையா? ஏதோ ஒரு வழிகாட்டுதல் வந்திருக்கணுமே. கண்டிப்பா வந்திருக்கு. அந்த வரலாற்று தொடர்ச்சியை தான் ஒரே அடுத்து பதிவு செய்யுது. இறைவன் மூசாவுக்கு, அதாவது மோசேவுக்கு வேதத்தை வழங்கியதும் அவருக்கு பின்னாடி தொடர்ச்சியா பல தூதர்கள் அனுப்புனதும் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆமா, அந்த தொடர்ச்சியில மரியமின் மகன் ஈசாவுக்கும், அதாவது இயேசுவுக்கும் தெளிவான அத்தாட்சிகள் வழங்கப்பட்டு அவர் தூய ஆவியால் பலப்படுத்தப்பட்டார் அப்படிங்கிற தடவலும் அந்த மூலாதாரத்துல இருக்கு. ஆமாம். இத பார்க்கும்போது ஒரு நீண்ட சங்கிலித் தொடர் மாதிரி ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தரா மக்களை நல்வழிப்படுத்த தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்கன்னு புரியுது. சரியா சொன்னீங்க. அந்த சங்கிலி தொடரோட நோக்கமே மனிதர்கள் எப்பெல்லாம் வழி தவறி போறாங்களோ அப்பெல்லாம் அவங்கள மீண்டும் அறத்தின் பாதைக்கு கொண்டு வர்றதுதான். ஆனா அது ஒர்க் அவுட் ஆச்சா? அதுதான் பிரச்சனை. ஈசாவுக்கு தெளிவான அத்தாட்சிகளும் தூய ஆவியின் ஆதரவும் இருந்தும் கூட மக்கள் எப்படி நடந்துகிட்டாங்க அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான விஷயம். வழிகாட்டுதல் ரொம்ப தெளிவா வலிமையா இருந்தும் அதை ஏத்துக்கிற மனநிலை அந்த மக்கள் கிட்ட இல்ல. இங்கதான் உளவியல் ரீதியா ஒரு மிகப்பெரிய உண்மை உடையதுன்னு நினைக்கிறேன். இத்தனை தூதர்கள் தெளிவான அத்தாட்சிகளை கொடுத்தும் மக்கள் ஏன் திருந்தல? ஏன்னா அவங்களுக்கு உண்மை கசந்தது. ஆமா, ஒரே ஒரு சூப்பரான கேள்வி கேக்குது. உங்கள் மனதுக்கு பிடிக்காதவற்றை தூதர்கள் கொண்டு வரும்போதெல்லாம் நீங்கள் அகந்தை கொண்டீர்களா அப்படின்னு. நான் கொஞ்சம் நவீன உளவியலோட ஒப்பிட்டு பார்க்க விரும்புறேன். இன்னைக்கு நாம கன்ஃபர்மேஷன் பயாஸ், அதாவது உறுதிப்படுத்தும் சார்பு அப்படின்னு சொல்லுவோமே, அது ஞாபகத்துக்கு வருது. கரெக்ட். நம்ம நம்பிக்கைக்கு, நம்ம ஈகோக்கு எதிரான ஒரு உண்மையை யாராவது சொன்னா நாம அதை கொஞ்சம் கூட யோசிக்காம தூக்கி எறிஞ்சிடுவோம் இல்லையா? அதைத்தானே அவங்களும் செஞ்சிருக்காங்க. நீங்க சொல்றது மிகச்சரி. ஆனா இது வெறும் கன்ஃபர்மேஷன் பயாஸ் மட்டும் கிடையாது. அதையும் தாண்டிய ஒரு மூர்க்கத்தனமான அகந்தை, அதாவது அரோகன்ஸ். எப்படி சொல்றீங்க?
சாதாரணமா ஒருத்தர் நம்ம கருத்துக்கு முரணா பேசினா நாம விவாதம் பண்ணுவோம். ஆனா இங்க தூதர்கள் வந்து, நீங்க செய்யறது பெரிய தப்பு, நீங்க உங்க புனிதமான ஒப்பந்தத்தை மீறிட்டீங்க, நீங்க ஒரு போலியான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்க முகத்துல அடிச்ச மாதிரி உண்மையை சொல்லும்போது அது அவங்களோட ஈகோவை ரொம்ப மோசமா சீண்டுது. கண்டிப்பா. தாங்கள் ரொம்ப நல்லவர்கள், சமூகத்துல பெரிய அந்தஸ்துல இருக்கோன்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு கூட்டத்துக்கு போய் உண்மைய சொன்னா அவங்களுக்கு கோபம் வரத்தானே செய்யும். ஆமா, கோபம் வரத்தான் செய்யும். ஆனா அந்த கோபம் எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்துச்சு? சும்மா திட்டி அனுப்புனாங்களா? இல்ல, அதுதான் இங்க அதிர்ச்சியான விஷயமே. அந்த அகந்தை உண்மைய சொல்பவனையே ஒழிச்சு கட்ட தூண்டுது. அடப்பாவி, கொலையா பண்ணிட்டாங்களா? ஆமா. அதனாலதான் அவங்க சில தூதர்கள பொய்யர்கள்னு முத்திர குத்துனாங்க, இன்னும் சிலர கொலைய செஞ்சாங்கன்னு உரை சொல்லுது. தங்களுக்கு பிடிக்காத அசௌகரியமான உண்மையை யாராவது சொன்னா அந்த உண்மையை எதிர்கொள்ற பக்குவமில்லாத மனித மனம் எந்த அளவுக்கு கீழ் இறங்கும் அப்படிங்கறதுக்கு இது ஒரு பயங்கரமான வரலாற்று உதாரணம். கேட்கவே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. உண்மையை ஏத்துக்க முடியலனா உண்மையை சொல்றவனே கொன்னுடுறதே, இது என்ன நியாயம்? அதுதான் மனித ஈகோவோட உச்சக்கட்டம். சரி, இவ்வளவு கொடூரமான விஷயங்களை செஞ்சவங்க, இத்தனை தூதர்களை நிராகரிச்சவங்க தங்களோட இந்த செயலை எப்படி நியாயப்படுத்தினாங்க? ஏன்னா யாருமே தங்களை ஒரு வில்லனா கண்ணாடி முன்னாடி பார்க்க விரும்ப மாட்டாங்க. அவங்க தங்களை தாங்களே எப்படி சமாதானப்படுத்திக்கிட்டாங்க? இதுக்கு உரை ஏதாவது பதில் சொல்லுதா? மிக முக்கியமான கேள்வி இது. இதுக்கு அவங்க கொடுத்த பதில் தான் இறுதி முரண்பாடே. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? எங்கள் இதயங்கள் திரையிடப்பட்டுள்ளன அல்லது எங்கள் இதயங்கள் மூடப்பட்டுள்ளன அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நிமிஷம். எங்கள் இதயம் மூடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? இது எனக்கு ரெண்டு விதமா படுது. சொல்லுங்க. ஒன்னு வந்து, நாங்க யார் பேச்சையும் கேட்க மாட்டோம், நாங்க புடிச்ச முயலுக்கு 3 கால் தான் அப்படின்னு சொல்ற ஒரு உச்சக்கட்ட திமிரா, இல்ல நீங்க சொல்றது ரொம்ப ஆழமா இருக்கு, எங்க அறிவுக்கு அது எட்டல, அதனால எங்களை விட்டுடுங்க அப்படின்னு தங்களோட பொறுப்புல இருந்து தப்பிச்சுக்கிற ஒரு சாக்கு போக்கா? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? வரலாற்று ரீதியாகவும் உரை சார்ந்தும் பார்த்தா இது முதல்ல சொன்ன அந்த திமிரின் வெளிப்பாடுதான். ஓ, திமிர்தானா? ஆமா. அதாவது எங்க இதயங்கள் ஏற்கனவே முழுமையா அறிவாலையும் எங்க நம்பிக்கையாலையும் நிரம்பி வழியுது, அதை ஒரு பாதுகாப்பான உரை போட்டு மூடி வச்சிருக்கோம். உங்கள மாதிரி ஆட்கள் கொண்டு வர புதிய விஷயங்களுக்கு அங்க கொஞ்சம் கூட இடம் இல்ல அப்படிங்கிற ஒரு பெருமிதம் தான் அது. அட, தங்களோட அறியாமைய ஒரு பெருமையா அவங்க நினைச்சாங்க. எக்ஸாக்ட்லி. ஆனா மூல உரை அவங்களோட இந்த வாதத்தை அப்படியே ஏத்துக்கல. அப்போ மூல உரை இதை எப்படி மறுக்குது? அவங்க இதயங்கள் ஏற்கனவே அப்படி மூடப்பட்டிருக்கலையா? இல்ல, ஒரே ரொம்ப தெளிவா சொல்லுதே. உண்மை அதுவல்ல, மாறாக அவர்களின் நிராகரிப்பின் காரணமாக இறைவன் அவர்களை சபித்துள்ளான் அப்படின்னு. அதாவது அவங்க இதயங்கள் ஆரம்பத்திலே மூடப்பட்டிருக்கல, மாறாக அவங்க தொடர்ந்து செய்த அத்துமீறல்கள், தங்களுக்கு வசதியான விதிகளை மட்டும் பின்பற்றிய அந்த பஃபே ஸ்டைல் அறநெறி, உண்மையை சொன்ன தூதர்களை கொன்ற அகந்தை, இந்த தொடர்ச்சியான தவறான முடிவுகளோட மொத்த விளைவுதான் இந்த சாபம். இத அவங்களுக்கு அவங்களே ஏற்படுத்திக்கிட்ட ஒரு குருட்டுத்தன்மை. வாவ், இது உண்மையிலே ஒரு பெரிய உளவியல் பாடம். ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொல்லி ஒரு தவறான வழியையே தங்களோட வாழ்வியலா மாத்திக்கிட்டா ஒரு கட்டத்துல மூளை உண்மையை பகுத்தாராயும் திறனையே இழந்துடும் அப்படின்னு நரம்பியல் அறிஞர்கள் சொல்றது இங்க அப்படியே பொருந்தது. கரெக்ட். அந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி கான்செப்ட் தான். ஆமா, அவங்க செஞ்ச தொடர்ச்சியான தவறுகளோட சுமைதான் அவங்க இதயங்களை மூடிய திரையா மாறிடுச்சு. அதனாலதான் அவங்க நம்புவது மிக குறைவேன்னு உரை முடிவாக சொல்லுது போல. மிகச் சரியான விளக்கம். இது ஒரு தார்மீக வீழ்ச்சியோட, அதாவது மாரல் கொலாப்ஸோட முழுமையான வரைபடம். ஒரு சின்ன ஒப்பந்த மீறல்ல தொடங்கி அத மறைக்க ஒரு போலி அறநெறியை உருவாக்கி உண்மைய சொன்னவங்கள அழிச்சு கடைசில உண்மைய புரிஞ்சுக்கிற திறனையே இழந்து ஒட்டுமொத்தமா எப்படி ஒரு சமூகம் அழியுது அப்படிங்கறத இந்த சில வசனங்கள் அக்குவேரா ஆணிவேரா விளக்கிடுச்சு. கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ நிச்சயமா புரிஞ்சிருக்கும், நாம இன்னைக்கு வெறும் ஒரு பழங்கால அரபு உரையை மட்டும் படிக்கல, மனித மனதோட இருண்ட பக்கங்களை, அதன் முரண்பாடுகளை எவ்வளவு ஆழமா அலசியிருக்கோம். ஆமா. தங்களுக்கு வசதியான விதிகளை மட்டும் எடுத்துக்கிற மனநிலை எப்படிப்பட்டது, உலக லாபங்களுக்காக அறத்த விற்க துணியும் செயல் எதற்கு கொண்டு செல்லும், அகந்தை எப்படி ஒரு மனிதனை உண்மையை காண முடியாத குருடனாக்கும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா பார்த்தோம். ஆமா, அவங்களோட தவறுகளை நியாயப்படுத்த எங்கள் இதயங்கள் மூடப்பட்டுள்ளன அப்படின்னு அவங்க அடைக்கலம் தேடியதும் அது இயற்கையானது அல்ல, அவங்களோட தொடர்ச்சியான நிராகரிப்போட விளைவுதான் அப்படிங்கறதையும் உரை ஆணித்தரமா நிறுவியிருக்கு. ரொம்ப சரியா சொன்னீங்க. சரி, நாம இந்த ஆழமான அலசலோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம்.
நாம ஆரம்பத்துல பேசின அந்த ஒப்பந்த மீறல் பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு வரலாற்று நிகழ்வா இருக்கலாம். ம் ஆனா இது இன்னைக்கு நம்ம நவீன உலகத்துக்கும் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் எந்த அளவுக்கு பொருந்ததுன்னு கேட்டுட்டு இருக்கிற நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம கையில இருக்கிற ஸ்மார்ட் போன்கள், சோஷியல் மீடியா அல்காரிதம்கள், இது எல்லாமே நம்ம மனசுக்கு பிடிச்ச நம்ம நம்பிக்கைகளை உறுதிப்படுத்துற விஷயங்களை மட்டும்தானே நமக்கு காட்டுது. ரொம்ப பவர்ஃபுல்லான பாயிண்ட் இது. ரொம்ப சௌகரியமா இல்லாத ஆனா உண்மையான ஒரு விஷயம் நம்ம கண்ணு முன்னாடி வந்தா நாம அதை உடனே ஸ்வைப் பண்ணி கடந்து போயிடுறோம். நம்மோட ஈகோவை சீன்ற எந்த கருத்தையும் நம்ம கேட்க விரும்புறதில்ல. ஒருவேளை அந்த காலத்துல அகந்தையும் தொடர்ச்சியான நிராகரிப்பும் எப்படி அவங்க இதயங்களுக்கு மேல ஒரு திரைய போட்டுச்சோ, அதே மாதிரி இன்னைக்கு இந்த தொழில்நுட்பமும் நாமளே உருவாக்கிக்கிட்ட எக்கோ சேம்பர்ஸும் நம்ம இதயங்களுக்கு நாமே போட்டுக்கிற ஒரு நவீன காலத்திரையா மாறிக்கிட்டு இருக்கா? ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம். ஆமா, தவறான விஷயங்களை செஞ்சுட்டு அதை நியாயப்படுத்த நாமும் எங்க இதயங்கள் மூடப்பட்டிருக்கு, நாங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமா? இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டு விடைபெறுகிறோம். உங்களோட சிந்தனைகள் ஆழப்படுத்துற இன்னொரு சுவாரஸ்யமான ஆழமான அலசல் சந்திப்போம். அதுவரை தொடர்ந்து தேடுங்கள், தொடர்ந்து சிந்தியுங்கள்.